Greetings in the precious name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். If you were to die tonight and stand at the door of heaven, and God were to ask you one question, that question I'll ask now, but let him complete now. Okay? So suppose you die tonight and you're going to heaven and standing in front of the door of heaven. ஒருவேளை இன்று இரவிலே நீங்கள் மரித்து பரலோகத்தின் வாசலிலே நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்களானால், and God were to ask you, why should I let you into my heaven? What would be your answer? ஒருவேளை தேவன் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து, ஏன் நான் உங்களை அல்லது உன்னை நான் பரலோகத்தில் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டால், what will be your answer? நம்மளுடைய பதில் என்னவாக இருக்கும்? Just imagine that you are standing. ஒருவேளை நாம் அங்கே நின்று கொண்டிருக்கோம் சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள். தேவன் நம்மை பார்த்து அது மாதிரியான கேள்வி கேட்கிறார்கள், நாம் என்ன பதில் சொல்லுவோம்? What will be your answer? நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? So most of the people of the world they would say that I lived a very good life. அநேகர் என்ன சொல்வார்கள், நான் ஒரு நல்ல வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன் என்று சொல்வார்கள். And if you are a Hindu, you would say that I have done a lot of good karma, therefore I should get heaven. ஒருவேளை இந்துவான இருந்தாலும் நான் அநேக புண்ணியங்களையும் அநேக நற்காரியங்களையும் நான் செய்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். Islam also would say the same thing. He says that no, God is going to balance your good works and bad works in a balance. Whichever side is going to be weightier, if good is good, good is more heavy, then you are going to go to heaven. ஒருவேளை இஸ்லாமிய மதத்துடன் நீங்கள் அநேக நற்காரியங்களை செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பரலோகத்தில் போவீர்கள். And most of the Christians, they also say the same thing. They would say that if I have done a lot of good things, good deeds, then I will go to heaven. அநேக கிறிஸ்தவர்களும் நான் அநேக நற்காரியங்களை செய்திருக்கிறேன், அதனாலே நான் பரலோகத்திற்கு போவேன் என்று நாம் சொல்லுவோம். Think about any religion. Most of the religion teach the way of the karma. It says that if you do good, then you are worthy of heaven. அநேக மதங்களும் அநேக கடவுளுடைய முறைப்பாடுகளும் நீங்கள் நற்காரியங்களை செய்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று சொல்வார்கள். But a true disciple of Jesus Christ, he has a different perspective of being righteous or being holy before God. ஆனா உண்மையான இயேசு கிறிஸ்துவினுடைய சீடனுடைய அவனுடைய நோக்கம் இதனுடைய நியாய தீர்ப்பை வேறு விதமாக, பரிசுத்தத்தை வேறு விதமாக சொல்லப்படுகிறது. And we are studying from the book of Matthew, Gospel of Matthew, and chapter 1 to 4 we studied the marks of a good disciple of Lord Jesus Christ. மத்தேயு சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரமுடைய நல் சீடனுடைய நடத்தைகளை நாம் பார்த்தோம். Marks of a disciple, அவருடைய நற்காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம். And chapter 5 to 7 we are studying the manner of a true disciple of Lord Jesus Christ. அதே போன்று 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரமுடைய உண்மையான சீடனுடைய நடத்தைகளை நாம் பார்த்தோம். And last week chapter 5 verses 1 to 16 we studied how his perspective on blessedness is different of a true disciple. கடந்த வாரத்திலே உண்மையான சீசனுடைய ஆசீர்வாதத்தினுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி பார்த்தோம். And today we are going to see from chapter 5 verse 17 to 48 that his perspective, a true disciple's perspective on being holy and righteous is different. இன்று கூட மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனம் வரை பரிசுத்தமாக இருத்தல் பற்றி அவரது பார்வை வேறுபட்டிருக்கிறது. அதை பற்றி நாம் பார்ப்போம். I want to highlight three aspects of being righteous or holy before you today. நீதிமானாக இருப்பதும் மற்றும் பரிசுத்தமாக இருப்பதும் குறித்ததான மூன்று வெவ்வேறு விதமான காரியங்களை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். The first thing that I want to share with you is that the holiness, as far as a true disciple is concerned, his perspective on holiness is to accomplish the law of God. பரிசுத்தம் என்பது கட்டளையை நிறைவேற்றுவதற்காக என்ற ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்திலே பார்க்கப்படுகிறது. We know that God has given the law through the Moses. பழைய ஏற்பாட்டிலே மோசேயினுடைய கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And the purpose of the law was to reveal the standard of God. இந்த கட்டளை கொடுக்கப்பட்டது என்ன என்று சொன்னால் தேவனுடைய அந்த உயர்தரமான அவருடைய எண்ணங்களை குறிக்கிறது. The law was given with a purpose. கட்டளை ஒரு நல் நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. For example, many people are familiar with farming, right? How many of you are familiar with farming? Farming.
அநேகர் விவசாயத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் நீங்கள் விவசாயம் செய்கிற அந்த அனுபவம் உண்டு? And if you want to take, nowadays we have pipe up. In the earlier times, if you want to take water from one place to the other place, you need to have a canal. You need to, maybe with the plow, you need to draw or make a canal so that the water will reach to the destination. ஒருவேளை விவசாயம் செய்வது தெரியும். ஒரு நிலத்திலிருந்து மற்றொரு நிலத்திற்கு தண்ணீர் போக வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறிய கால்வாய் அல்லது பெரிய கால்வாய் நாம் அதை வெட்ட வேண்டும். If there is no canal, the water is not going to get anywhere. It is going to be wasted. ஒருவேளை அங்கே கால்வாய் இல்லை என்று சொன்னால் அது வெறுமனாக நிலத்திற்கு செல்லும். He is not going to achieve his purpose without a canal. ஒருவேளை அந்த கால்வாய் இல்லை என்று சொன்னால் ஒரு நற்காரியத்துக்காக அந்த பயிர் விளைவதற்காக அது பயன்படுத்த முடியாது. வெறுமனாக அது அப்படியே காட்டில் ஓடிக்கொண்டிருக்கும். So without canal, it's going to be waste of time, waste of money and waste of your efforts. ஒருவேளை கால்வாய் இல்லை என்று சொன்னால் நம்முடைய நேரம், நம்முடைய பணம், நம்முடைய எல்லா செயல்களும் வீணாக போய்விடும். So this is the same way the rules or the 10 commandments, we talk about the law, Moses, Naya Pramanam, we talk about, this was given with a purpose. இதே போலமாக அந்த 10 கட்டளைகளும் ஒரு நல் நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. And so people are demanded to live by the standard of the law. மனிதர்கள் அந்த கட்டளைகளை கைக்கொண்டு வாழ வேண்டும் என்று தேவன் பிறப்பித்திருக்கிறார். But the problem with the sinful man that he cannot follow the law of God. ஆனால் மனிதனுடைய பிரச்சனை என்னவென்றால் தேவனுடைய கட்டளைகளை மனிதன் பின்பற்ற முடிவதில்லை. So we can divide the Old Testament law into three categories. பழைய ஏற்பாட்டினுடைய கட்டளைகளை 3 விதமாக நாம் பிரிக்க முடியும். First is known as the ceremonial laws. That means how you can go into the presence of God to meet with God, what you must do. நாம் அநேக புண்ணியங்களை செய்து தேவனுடைய நற்கிரியைகளை நாம் பெறுவதற்கு செய்வதான ஒரு கட்டளையாக இருக்கிறது. That means the sacrifices, offering in the Old Testament. There are 5 sacrifices or offerings established in the Old Testament. அல்லது நம்முடைய காணிக்கைகளின் மூலமாகவும் நம்முடைய பலிகளின் மூலமாக செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. So the book of Leviticus chapter 1 onwards tell us that what are the sacrifices. If you want to meet with God as a sinful man, what you must do. அதே போன்று லேவியராகம புஸ்தகத்திலே நாம் அந்த ஆட்டுக்குட்டியான பலியை நாம் சந்திப்பதற்காக நாம் மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அங்கே பேசப்பட்டிருக்கிறது. So that means Bible says man as a sinful being, he cannot go into the presence of God. பாவமான மனிதன் தேவனுடைய பரிசுத்தமான சன்னதியிலே போக முடியாது. So he must come through a sacrifice, through an offering to meet with God. அவர் ஏதாவது ஒரு காணிக்கை மூலமாகவோ அல்லது பலியின் மூலமாகத்தான் தேவனை சந்திக்க முடியும். And we know that all these sacrifices in the Old Testament, all of them are pointing to Lord Jesus Christ. எல்லாவுடைய பலிகளும் எல்லாவுடைய காணிக்கைகளும் பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. And the second set of laws are known as the civil laws. That means between people, when they have a problem, how they can live coexist in harmony. அடுத்ததாக கட்டளையாக தார்மீக சட்டங்களும் அல்லது குடியுரிமை சட்டங்களுமாக நாம் எப்படி இதன் மூலமாக தேவனை சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And finally in the Old Testament we have the moral law. That means the 10 commandments that are given so that people will be able to come and meet with God. நாம் செய்கிற நற்காரியங்களாக அல்லது மேன்மையான காரியங்கள் மூலமாக எப்படி நாம் தேவனை சந்திக்க முடியும் என்று சொல்லி இன்னொரு கட்டளை சொல்லப்படுகிறது. So all of these laws, we know whether it is ceremonial laws, civil laws or moral laws of the Old Testament, none in the Old Testament could follow any of those things. இந்த எல்லா கட்டளைகளையும் தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றுவதாக இல்லை. And it says the purpose of the law in the Old Testament was to reveal the wholeness of God and sinfulness of man. இந்த கட்டளையினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய பரிசுத்தத்தையும் மனிதனுடைய பாவத்தையும் அதை வெளிப்படுத்தக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. Recently in US there was a cross country race, 10,000 meters race that happened in California. இந்த கலிபோர்னியா தேசத்திலே 10,000 மீட்டர் ஆன ஒரு ஓட்டப்பந்தயத்தை அமைத்திருந்தார்கள். And there were 128 runners who were running in this cross country race. இதிலே 128 வீரர்கள் இதிலே பங்கு கொண்டார்கள். But as they were running in a particular place, most of them have taken a deviation. They have gone in the wrong way. இதிலே
ஓடும்பொழுது அநேகர் தவறான வழியிலே ஓடினார்கள். And there was a person known as Mike, his name, and he knew that that was not the right way, but he knew this is the right way, so he began to run in that right way. மைக் என்ற ஒரு வீரர் சொன்னார், நாம் போகிறது இங்கே தவறான வழியிலே போய் கொண்டிருக்கிறோம், இது சரியான வழி அல்ல, நாம் நம்முடைய ஓட்டப்பந்தயத்தை இழந்து விட்டோம் என்று சொன்னார். We are not running in the track. So he was trying to stop all his co-runners, saying that come this way. அவரோடு கூட ஓடுகிற அநேகரை நாம் சரியான வழியிலே ஓடவில்லை, நில்லுங்கள், நாம் சரியான வழியிலே ஓடுவோம் என்று சொல்லி அவர் எல்லோரிடமும் கத்தினார். But we find that many of them were not willing to follow this man who was saying what is right, but they were following the majority or the crowd that was going in the wrong direction. ஆனால் அநேகர் இவர் சொல்வதை யாருமே கேட்கவில்லை, தவறான வழியில் அநேகர் நிறைய பேர் ஓடிக்கொண்டார்கள், அதை நோக்கி இவர்களும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். Finally, only out of this 128 people, only 5 people, Mike and another 4 people followed him. Another 123 people went in the wrong direction. இந்த 128 பேர்களிலே 123 பேர்கள் மட்டும் 4 பேர்கள் மட்டும் சரியான வழியிலே ஓடினார்கள். So and the tendency, we know that the whole tendency is that people, they want to run in the wrong way. அநேகருடைய நம்முடைய மனிதனுடைய சுபாவம் என்னவென்று சொன்னால் தவறான வழியிலே போக வேண்டும் என்று சொல்லிதான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். So even if somebody would tell them this is the right way, nobody wants to follow in the right way. இவன் அநேகர் நம்மிடத்தில் இதுதான சரியான வழி என்று சொல்லியும் நாம் அதை பின்பற்றாமல் அதை கடைபிடிக்காமல் தவறான வழியிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். So man, because of sin, he is sinful man, he cannot follow the law of God, even if we know this is the right path, but we want to join the majority and go in the wrong path. ஒருவேளை கடவுள் சரியான வழி இதுதான் என்று சொன்னாலும் நாம் அதை கடைபிடிக்காமல் அநேகருடைய தவறான வழியிலே நாமும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். And the New Testament says the purpose of the law was to point to this greatest sacrifice, the Lord Jesus, who is the greatest sacrifice. அந்த புதிய ஏற்பாட்டிலே நமக்காக அர்ப்பணித்த தியாகமாய் நமக்காக கொடுத்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறது. So verse 17 onwards of this chapter Matthew chapter 5, Jesus says that don't think that I have come to abolish the law, but I have law and the prophet talks about the Old Testament, but I have come to fulfill the Old Testament. இந்த 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்கிறதுக்காக வரவில்லை, அதை நிறைவேற்றுவதற்காக நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். So Jesus says he has not come to find shortcut in the law, but he has come to fulfill and accomplish the law of the Old Testament. இயேசு கிறிஸ்து இந்த கட்டளைகளிலே குறுக்கு வழியாக தவறான வழிகளை செய்து முடிக்க வரவில்லை, நேர்மையான வழிகளை முழுவதுமாக அந்த கட்டளைகளை பின்பற்றும்படியாக வந்தார். So Jesus go on telling that everything that is, even the smallest thing that is talked in the Old Testament, verse 18 onwards, he says that he has come to fulfill the complete Old Testament. He has come to accomplish the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து காரியங்களிலும் அவர் நிறைவேற்றுவதற்காக வந்தார் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. So Jesus is we talk about the fulfillment of the Old Testament. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டை நிறைவேற்றுவதற்காக நிறைவேற்றுதல் என்று அர்த்தம் என்று பொருள்படுகிறது. So Jesus is the only person in history who was 100% fulfilled the Old Testament. இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த வரலாற்றிலே அதனுடைய கட்டளைகளை நிறைவேற்றினார். And through his life and through his death on the cross, through his teaching, Jesus is the only person who was fulfilled the Old Testament. அவருடைய வாழ்க்கையிலும் அந்த சிலுவையினுடைய மரணத்திலும் அவருடைய கற்பித்திலும் இயேசு கிறிஸ்து தான் அந்த 100% இந்த கட்டளைகளை பின்பற்றினார். So a true disciple, I'm talking about a true disciple, he understands, so he knows that he cannot accomplish the righteous demands of the Old Testament or the law. ஆனால் உண்மையான சீடன் இந்த பழைய ஏற்பாட்டினுடைய கட்டளைகளை அவன் பின்பற்ற முடியாது, இயேசு கிறிஸ்து உதவியால மட்டுமே அதை செய்ய முடியும் என்று சொல்லி அவர் புரிந்து கொள்கிறார். And he accepts Jesus as his substitute, the greatest, his sacrifice on his behalf. He accepts that. உண்மையான சீடன் இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டுமே அந்த கட்டளைகளை நிறைவேற்ற முடியும் சொல்லி முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான். So there was a village
and there were a lot of chicken in that village. ஒரு கிராமத்திலே அநேக கோழிகள் இருந்தது. And this eagles or hawks could come and attack this, snatch away this chicken. ஒருவேளை பெரிய பெரிய கழுகுகளும் அல்லது காகங்களும் இந்த கோழிகளை வந்து எடுத்து சென்று விடும் என்று சொல்லி எடுத்து செல்லிவிடும். And the villagers thought about an idea. They had red ribbons tied between the wings of this chicken. இவங்களுக்கு இப்படியா ஒரு யோசனை தோன்றது. ஒரு சிவப்பு கயிறு அதனுடைய கோழியினுடைய கழுத்திலே கட்டி வைக்கப்பட்டிருந்தது. Ribbon. So the ribbon was there. So looking at the chicken, people thought that it had a crown of kind of a ribbon, red ribbon on them. அங்கிருந்து அந்த கழுகுகள் இந்த கோழிகளை பார்க்கும் பொழுது தன்னுடைய கழுத்தில் ஒரு சிவப்பு கயிறை கட்டி பார்த்து அது கிட்ட வராது. So and villagers said that they tried with so many other methods, but this is the only method that worked in protecting the chicken from the eagle. அந்த கிராம மக்கள் இந்த கோழிகளை எப்படியாவது கழுகினோடு பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அநேக முறைகளை பின்பற்றினார்கள். ஆனால் இந்த முறை இந்த சிவப்பு கயிறு கட்டினது அது ஒரு வெற்றிகரமாக தோன்றியது. Hawks are afraid of the red color and the red ribbon. அந்த கழுகுகள் எல்லாம் இந்த சிவப்பு கூடிய இந்த கயிறை பார்த்து அதுக்கு பயமுற்றது. So we know that that's the protection for us. We say there's a holy demand of the law on us, and Satan is after us and pointing us that we are not following the law. இந்த கட்டளைகளை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த சாத்தானுடைய சோதனையிலிருந்து சாத்தானுடைய பிடியிலிருந்து நாம் விலக வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மிடத்திற்கான கொடுக்கப்பட்ட கட்டளைகளாக இருக்கிறது. And it says that we are tied with this red ribbon, that is the atoning work of Lord Jesus Christ, and therefore we are exempted from the attacks, from the law of Moses as well as from the attack of this Satan. இந்த உலகத்திலே நாம் தவறான காரியங்களிலிருந்து நாம் மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டினுடைய கட்டளைகளும் நம்முடைய புதிய ஏற்பாட்டினுடைய கட்டளைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So we have the atoning, the red, we are all covered in red, that is the blood of Lord Jesus Christ. நாம் எல்லோரும் இந்த சிவப்பு கயிறினால் இயேசு கிறிஸ்து என்ற ரத்தம் என்ற சிவப்பு கயிறினாலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். And Bible says that we are all stand complete in Jesus Christ. நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். And it says Bible, when God is looking at us, he is not looking at us lawbreakers, but he sees us as we are complete in Jesus Christ. தேவன் நம்மை இந்த கட்டளைகளை நாம் அளிக்கிறவர்களாக நம்மை பார்ப்பதில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அதை நிறைவேற்றுவர்களாக நம்மை பார்க்கிறார். So let's read one verse, that is book of Hebrews chapter 2 verse 11. எபிரேயர் 2 அதிகாரம் 11வது வசனம் வாசிப்போம். Hebrews 2:11. எபிரேயர் 2:11. Okay, so let's read. So it talks about one who makes us holy. So it says one who is holy and he makes us holy. Then let's read one more verse. 1 Corinthians chapter 1 verse 30. 1 Corinthians 1:30. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 30வது வசனம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 30வது வசனம். So Jesus, it says that Jesus is our righteousness. Jesus is our redemption. இயேசு கிறிஸ்துதான் நம்முடைய நீதியும் நம்முடைய மீட்புமாய் இருக்கிறார். And Colossians, let's read one more verse. Colossians chapter 2 verse 10. Colossians 2:10. அதே போன்று கொலோசியர் 2 அதிகாரம் 10வது வசனம். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். So it says we are complete in Jesus Christ. அவரால் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பரிபூரணம் அடைந்தவர்களாக இருக்கிறோம். But we know that we have the tendency, always we feel that we are falling short of the standard of God. நாம் தேவ சாயலிலிருந்து விலகி இருக்கிறோம் என்று சொல்லி अनेक நிலைகளில் நாம் விலக்கிக் கொள்கிறோம். And we are trying to follow the laws of God and every time we fail. ஒவ்வொரு முறையும் அந்த கட்டளைகளை நாம் பின்பற்றுவதற்காக நாம் செயல்படுகிறோம், ஆனால் அதிலிருந்து நாம் தவறி விடுகிறோம். But right now we have a good news here.
ஆனால் இப்பொழுது நமக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது. And says Jesus has fulfilled or he accomplished the law on behalf of us. இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் அந்த கட்டளைகளை நிறைவேற்றினார். If you believe in Jesus Christ, if you place your life in Jesus Christ, in the hand of Jesus Christ, then you are holy and righteous before God. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாக அந்த கட்டளைகளை நாம் நிறைவேற்ற முடியும். So Jesus is our holiness. He is our righteousness. Jesus is our redemption. அவர் நம்முடைய பரிசுத்தர், அவர் நம்முடைய இரட்சகர், அவரே நமக்கு வெளிச்சமா இருக்கிறார். These are the words that we have already read. So today, if you are in the presence of the Lord feeling guilty, saying that, I have tried all my best in following the law, but I could not do, and if you are feeling defeated this morning, ஒருவேளை இந்த கட்டளையெல்லாம் நான் பின்பற்றுவதற்கு நான் முயற்சி செய்தேன், ஆனால் என்னால் முடியவில்லை என்று சொல்லி ஒரு குற்ற உணர்வோடு கூட நீங்கள் இந்த காலை வேளையில் இருப்பீர்கள் என்று சொன்னால், may I give you that invitation, come to Jesus Christ. நான் உங்களை இயேசு கிறிஸ்துவிடம் வரும்படியாக நான் அழைக்கிறேன். And acknowledge that Jesus is your righteousness. இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய நீதிபரர் என்று சொல்லுகிறேன். Jesus is our holiness. இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பரிசுத்தர். And he says that we can stand perfect before God on account of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இயேசு கிறிஸ்துவாலே நாம் மிகவும் பரிசுத்தமுள்ளதாக தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்க முடியும். So coming to the next is that holiness is not only to accomplish the law through Jesus Christ, but holiness or righteousness is to apply the law in everyday life. நாம் ஒவ்வொரு நாளும் அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் கட்டளைகளை செயல்படுத்துவதாக நாம் இருக்கிறோம். And the Bible demands complete faith in God and commitment to his word. கர்த்தர் முழு நம்பிக்கையும் அவருடைய வார்த்தைகளுக்கு அர்ப்பணியும் நம்மை அழைக்கிறது. So he says God wants us to totally surrender our lives to him. தேவன் நம்முடைய முழு வாழ்க்கையும் அவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறார். God wants us to follow all of his commandments. He said that 613 commandments in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே 613 கட்டளைகளை நாம் எல்லாம் பயன்படுத்த வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். And we know that in the Old Testament always demands or teaches us that we should love from our heart. பழைய ஏற்பாடு நம்முடைய முழு இருதயத்தோடும் நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறது. And he demands complete obedience from us. அதே போன்று முழு கீழ்ப்படிதலும் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். So let's read that verse. We know the Shema verse, Deuteronomy chapter 6 verses 4 to 6. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை வாசிப்போம். உபாகமம் 6 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. Okay. So he says God is demanding complete. It says full heart, full might, full strength. He says if you want to love God, you want to do anything for God, it should be from our totality. நாம் எதையாவது ஒன்று தேவனுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவன் நம்மிடம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். We know that when Jesus was asked about what is the greatest commandment, Jesus said the same thing. He summarized the law saying that you need to love the Lord, worship the Lord, follow the Lord with all of your heart, with all of your strength, with all of your might. இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். And we have 150 psalms in the book of Psalms. இங்கே 115ஆம் வசனம் 150 psalms are there. 150 சங்கீதங்கள் இருக்கிறது. Out of that 74 psalms are calling us for the heart worship. He says enatuma, we know that enathumaave en mulu. So he says bless the Lord, oh my soul, all my inmost being. So that's the demand in all of this psalm is to worship Lord, seek Lord with full of our heart.
இந்த 150 சங்கீதங்களிலே 74 சங்கீதங்கள் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை ஆராதியுங்கள் என்று சொல்லுகிறது. But we know that there are two ways you can follow anything. And worshiping God or loving God, there are two ways. ஒருவேளை நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றாலும் அன்பு கூற வேண்டும் என்றால் 2 வழிமுறைகள் இருக்கிறது. First is the ritualistic way. முதலாவதாக நம்முடைய செய்கிற பரிகாரணங்களாலும் நாம் ஆராதிக்க முடிகிறது. And says, for an example, coming to church, singing songs, they are all kind of part of the ritual that we do. ஒருவேளை நாம் வருகிற நாம் ஆலயத்துக்கு வருகிறோம், நாம் பாடுகிறோம், இதெல்லாம் ஒரு 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 சடங்காச்சாரங்களாக நாம் செய்கிறோம். And so we can do it without the heart. There is no need of any heart. Just externally we can do this. This is kind of rituals of all religions. ஒருவேளை நம்முடைய முழு இதயத்தோடு இல்லாமல் ஏதோ ஒன்று மேலோட்டமாக நாம் இதை செய்ய முடியும். We can sing, we can play instrument, we can preach, we can listen, we can obey without the full heart. ஒருவேளை நாம் பாடலாம், நாம் ஜெபிக்கலாம், நம்முடைய எல்லாவுடைய அந்த இசை வாக்கியங்களை நாம் எல்லாம் வாசிக்கலாம். நம்முடைய முழு இருதயமே இல்லாமல் இதெல்லாம் நாம் செய்யலாம். And that is something like I'll tell you, if you have a guest in your home, you know that they're just coming in your home. There are two ways you can prepare your house. Okay, if a guest is coming home, two ways you can prepare. ஒருவேளை நம்முடைய வீட்டுக்கு யாரான விருந்தாளிகள் வருகிறார் என்று சொன்னால் 2 முறையாக நம்முடைய வீட்டை நாம் சுத்தம் செய்ய முடியும். Okay, tell me one way. I'll tell you the one way. One way is that you clean your house thoroughly, like in and out. You clean and make it so neat so that your guest will be impressed. ஒருவேளை நம்ம வீட்டை மிக சுத்தமாக ஒவ்வொரு அறையும் மிகவும் அழகாக நாம் அதை சுத்தம் செய்ய முடியும். Second way நீங்க சொல்லுங்க. இரண்டாவது முறை என்ன? Most of the times what we do, tell me what normally we do. அநேக வேளைகள் நாம் என்ன செய்கிறோம் என்று சொல்லுங்கள். கேக்கல. Okay, and what room they are coming, that room we will clean and rest of the rooms will close. ஒருவேளை அவங்க எந்த அறைக்குள் இருக்கிறார்களோ அந்த அறை நாம் சுத்தமாக வைத்திருப்போம். Where they are coming, then okay, so food is there. Sometimes okay, then I am talking about the cleaning. Okay, we put everything under the carpet. We says that we have no time to sweep. Immediately we put all the things. If there is a carpet, we put everything under the carpet. நாம் எல்லா குப்பைகளையும் நம்முடைய படுக்கையினுடைய படுக்கைக்கு கீழாக எல்லாரும் அதை தள்ளி விடுவோம். Or if there are a lot of clothes, unclean clothes, what do? We make it in a bundle and put it under the bed, as brother said. ஒருவேளை துவைக்காத துணிகள் எல்லாமே நம்முடைய மெத்தைக்கு அடியில் வைத்து விடுவோம். Okay, then when somebody is coming, we act as though our house is kind of spotless. We want to present that we are spotless. ஒருவேளை நம்ம அந்த விருந்தினர் வரும்பொழுது நம்ம வீடு மிக சுத்தமாக இருக்கு என்று சொல்ல வேண்டும், எதுவுமே இங்கே அழுக்கில்லை என்று சொல்லி அவர்கள் நினைக்க வேண்டும். If they want to go some places where there is junk is there, we will go with them and we will protect them so that they will not go into that room. ஒருவேளை இங்கே அழுக்கு இருக்குன்னு சொன்னால் அவங்க கூடவே போய் அப்படியே அதை மறைச்சி அவங்களை வெளியே கூட்டிட்டு வந்துருவோம். So he says, so because we want to present ourselves, we want to impress. We want to present that our house is the most clean house. அவர்கள் எப்படியாவது சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எப்படியாவது அதெல்லாம் மறைச்சி வச்சிருப்போம் நம்ம. So that's why many of the times many of our righteous things that we do is that we can do in two ways. One is in and out, completely perfect. நாம் அநேக வேளையிலே இரண்டு வழியான நீதியை நாம் பின்பற்ற முடியும். ஒன்று எல்லாவற்றையும் நாம் மறைத்து நான் பரிசுத்தவான் என்று நாம் சொல்ல முடியும். The other is no hypocrisy, just in plain sense we do everything as per our word. ஆனால் நாம் மற்றொரு முறை நாம் எதையுமே மறைப்பதில்லை, எப்படி இருக்கிறதோ அப்படியாக நாம் காண்பிப்போம். So verse 20 tells us that Jesus says, I say you, unless your righteousness surpass that of the scribes and Pharisees, you will not enter the kingdom of God. Matthew 5:20. அங்கே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படியே சொல்லுகிறது, வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். The scribes and Pharisees were considered to follow the law carefully in Jesus' time. இந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைகளை மிகவும் ஜாக்கிரதையாக அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தார்கள். And they were considered to be the pillars of Jewish society and religion.
அந்த யூத சமுதாயத்தினுடைய அவர்கள் தூண்களாகவும் அந்த சமுதாயத்தை அவர்கள் பாதுகாக்கிறவர்களாகவும் இருந்தார்கள். So they were the examples of high righteousness and holiness. அவருடைய பரிசுத்தத்திற்கும் அவருடைய நீதிக்கும் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார்கள். But Jesus right now says that if your righteousness is not more than the righteousness of this so-called people, spiritual people, then you shall not enter the kingdom of heaven. ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். So what Jesus is trying to say is that their righteous acts were like sweeping under the carpet. They wanted to look good outside, but internally they had the problems. இவர்கள் வெளிப்புறமாக நன்றாய் தோன்றுகிறார்கள், பரிசுத்தமாக இருக்கிறார்கள், நீதியா இருக்கிறார்கள், ஆனால் உள்ளார்ந்ததிலே மிகவும் அழுக்காகவும் மிகவும் மோசமாகவும் இருக்கிறார்கள். Jesus looked at the Pharisees and scribes. In another passage he says, he called them, you are the whitewashed tombs, sepulchre. இவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட சுருளாக காணப்படுகிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். So just like, I am putting a white shirt today. Maybe, you may not know, even if I have a banian inside, even if there are so many holes in the banian, you will not see it because it is underneath. I am covering it with a white shirt. ஒருவேளை நான் இன்று வெள்ளை ஷர்ட் போட்டிருந்தாலுமே உள்ள இருக்கிறதான எந்த ஒரு அழுக்கோ அல்லது எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு தெரியாது. So they were looking externally good, but they had problem with the practice of the law. இவர்கள் வெளிப்புறமாக நன்றாய் தோன்றுகிறார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைகளை பின்பற்றுவதிலே அவர்களுக்கு பிரச்சனை இருந்தது. So once a grandfather was visiting his son's family and wanted to visit the grandkids. ஒருவேளை அந்த தாத்தா அந்த அவருடைய பேர குழந்தைகளோடு கூட உட்கார்ந்திருந்தார், அமர்ந்திருந்தார். So came visiting and he had a good time, and the children were little bit mischievous children, these grandkids. இவர்கள் அவருடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய பேர குழந்தைகளை கூட விளையாடி கொண்டிருந்தார். ஆனால் அவர் தவறான முறையிலே அது கொஞ்சம் தவறான செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள். The children were a little bit kind of kurumpu children. So when he was sleeping, this grandchildren, they applied cow dung on his mustache. Okay. இந்த வயதானவர் அந்த அவருடைய தாத்தா தூங்கி கொண்டிருக்கும்போது இவருடைய பேர குழந்தைகள் அவருடைய மீசையிலே சாணியை எடுத்து பூசி விட்டார்கள். So after he woke up, he was smelling something very bad. அவர் தூங்கி எழுந்த உடனே ஒரு கெட்ட ஒரு வாசனை வந்தது. He went into the kitchen. He says that the kitchen is stinking. Everything in the kitchen is stinking. அவர் சமையலறைக்கு போய் அங்கே சமையலறையில் ஏதோ ஒரு வாசனை கெட்ட வாசனை வருகிறது என்று சொன்னார்கள். And he was scolding his daughter-in-law, saying that you are not keeping the kitchen clean. அவர் அவருடைய மருமகளை அழைத்து நீங்கள் இந்த சமையலறை சுத்தமாக வைத்திருக்கவில்லை, ஏதோ வாசனை வருகிறது என்று சொல்லி அவரிடம் வாக்குவாதம் பண்ணினார். He went into the bedroom and the same problem is stinking there, and he was saying that why are you not keeping this bedroom clean? அதே போன்று அவருடைய படுக்கை அறைக்கு சென்று அங்கேயும் கெட்ட வாசனை வந்தது. அதை குறித்தும் அவரிடம் வாக்குவாதம் பண்ணினார். So he was going everywhere in the nook and corner of the house, but everywhere it was smelling. அந்த வீட்டில் அநேக அறைகளுக்கு சென்றாலும் எந்த அறையில் போனாலும் ஒரு விதமான கெட்ட வாசனை வருகிறது என்று சொல்லி அவரிடம் சத்தம் போட்டார். And finally grandchildren had to tell him that the problem is not with the kitchen or room or any room. The problem is the stinking is on his mustache itself. கடைசியாக அவருடைய பேர குழந்தை சொன்னால், இந்த வீட்டில் இருந்து வாசனை கெட்ட வாசனை வரவில்லை, உங்களுடைய மீசையிலே இருக்கிற அந்த சாணி தான் வாசனை வருது என்று சொன்னார். So the Pharisees are like those people. They blame on everybody, saying that everything is stinking. You are stinking, she is stinking. They blame everybody. இந்த பரிசேயர்கள் இதுதான் பிரச்சனை, நீங்கள் கெட்டவர்கள், நீங்கள் உங்களிடம்தான் உங்களுடைய குணம் கெட்டது, நீங்கள் கட்டளைகளை பின்பற்றவில்லை என்று சொல்லி அநேகரை குற்றப்படுத்துகிறார்கள். So they are pointing their fingers at all those people, making themselves as the champions of righteousness and holiness. மற்றவர்களை குற்றப்படுத்தி தான் நீதிபதி என்று சொல்லி முற்படுத்துகிறார்கள். But they had the problem. It was all external things. Internally, as I said, they were just like the whitewashed tombs. It was smelly and stinking inside of their heart. ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த இருதயம் கெட்டு போயிருப்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். So Jesus is from this verses 21 to 47, this main passage, Jesus is comparing or contrasting with the false teachings of the Pharisees and scribes of his time. 21ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் வரை இந்த பரிசேயனுடைய தவறான போதனைகளை குறித்து இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். So they were emphasizing too much on external obedience than internal
applying of the law. இந்த பரிசேயர்கள் வெளிப்புறமான செயல்களை குறித்து அதிகமாக பேசுகிறார்களே தவிர உள்ளார்ந்ததான பரிசுத்தத்தையும் நீதியையும் குறித்து அவர்கள் பேசவில்லை. So that's why I say holiness or righteousness is to apply, not only know the law, but apply the law. பரிசுத்தம் என்பது வெறும் நாம் கேட்பது மட்டுமல்லாமல் பேசுவது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும், அதுதான் பரிசுத்தம் என்று சொல்கிறார். So Jesus has picked 6 commandments from the Old Testament and he showed the Pharisees how they were doing it only externally. இந்த பழைய ஏற்பாட்டிலே 6வது கட்டளை எடுத்து இயேசு கிறிஸ்து total 6 commandments. அந்த 6 கட்டளைகளை எடுத்து இயேசு கிறிஸ்து எப்படியாக அவர் வெளிப்புறமாக இதை செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார். So that's why we have verses 21 to 26. He picks up one of the greatest commandment and he says, do not murder. The 6th commandment, do not murder. 21ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை நீ கொலை செய்யாதிருப்பாயாக என்றதான கட்டளை குறித்து பேசுகிறார். So they thought that, so if they externally they have never killed anybody, or we have never killed anybody externally, so we may feel so righteous. வெளிப்புறமாக அவர்கள் ஒருவேளை யாரையும் கொலை செய்யவில்லை, அதனாலே நான் நீதிமான் என்று சொல்கிறார்கள். Many of us also feel that, I have never murdered anybody so far. Okay? So none of us have murdered anybody. அநேகர் நினைக்கிறார்கள் நான் இதுவரைக்கும் யாரையுமே கொலை செய்யவில்லை, நானும் இதுவரைக்கும் யாரும் கொலை செய்யவில்லை, ஸோ அதனால் நாம் நீதிமான் என்று சொல்கிறோம். But Jesus says your interpretation of the law of God is wrong, because the internal meaning of the law is that even getting angry at somebody is equal to murder. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த கட்டளையை எடுத்திருப்பதிலே தவறாக இருக்கிறது. நீர் யாரும் கொலை செய்யவில்லை என்றால் நீர் கோபப்பட்டாலும் கூட அது பாவம்தான் என்று சொல்லுகிறார். And Jesus says that when you are coming to worship God, when we want to bring a sacrifice, if you feel that your brother has something against you, sacrifice is not important, but reconciliation is important. You go and reconcile, then offer your sacrifice. ஒருவேளை நம்ம அநேக வேளைகளில் நம்முடைய காணிக்கை எடுத்து வந்து நாம் ஒரு குற்றவனோடு இருந்தோம்னால் நம்முடைய சகோதரன் மீது எந்த குற்றம் இல்லாமல் நாம் கோபித்து கொண்டோம்னால் முதலாவதாக அவரிடம் சென்று ஒப்புரவாக வேண்டும். இதுதான் கட்டளை குறிக்கிறது. So Jesus says that murder, you may not murder, but you have the unsolved anger problem, then you are guilty. ஆனால் இயேசு கிறிஸ்துவால் நீ ஒருவேளை கொலை செய்யவில்லை, ஆனால் மிகவும் மன்னிக்க முடியாத கோபம் உன்னில் இருக்கும் என்று சொன்னாலும் அது கட்டளைகளை மீறினதாக காணப்படும். So I says, then that brings, when you know that you have this problem, last week said, what do we say? Poor in the spirit. Then you become poor in the spirit. Says that, Lord, I have that problem, so I need your righteousness. கடந்த வாரத்திலே ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்று சொல்லி பார்த்தோம். அப்படியா பிரச்சனை இருக்கும் பொழுது நாம் அதை ஒப்புக்கொண்டோமானால் தேவன் நம்மை வழிநடத்துவார். Jesus is speaking this next commandment from the Old Testament in verse 27 to 30, that is, do not commit adultery. அடுத்ததாக மற்றொரு கட்டளையும் 27வது வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையை குறிக்கிறார். And these religious leaders like us, they taught that as long as you have not committed literally, physically any relationship with another person other than your spouse, then you are clean people, you are perfect man and perfect woman. அநேக மத குருக்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், மற்றவரிடத்தில் நீங்கள் விபசாரம் செய்யவில்லை, தன்னுடைய மனைவியை மட்டும் நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விபசாரம் செய்யவில்லை என்று சொல்லி அர்த்தம். But Jesus said in the Old Testament, the internal meaning of the Old Testament, the law is that if you have unrestrained desire for somebody, that is equal to committing adultery. ஆனால் புதிய ஏற்பாடு சொல்வது இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே பாவம் செய்கிறான் என்று சொல்லுகிறது. So Jesus says purity in life is important. இயேசு கிறிஸ்துவார் பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியம். So purity not only in the act, but even in our heart, in our attitude is important. பரிசுத்து நம்முடைய செயல்களில் மட்டுமே அல்ல, நம்முடைய சுபாவங்களிலும் நம்முடைய செயல்களிலும் நம்முடைய உள்ளார்ந்த எண்ணங்களிலும் அது காணப்பட வேண்டும். So Jesus says something that is very difficult for us to understand. If your eye is causing you problem, pluck it out. And he says, if your hand is causing you to sin, cut it away. இயேசு இப்படியா சொல்றார், உன்னுடைய கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு, அப்படியாக சொல்லுகிறார். உன் அவயங்களில் ஒன்றையாவது நீ இழந்த போதை காட்டிலும் இது நலமாயிருக்கும் என்று சொல்கிறார். But I have a question. Brothers and sisters,
Can a blind person commit sin? ஒருவேளை குருடன் பாவத்திலே விழ முடியுமா? பாவம் செய்ய முடியுமா? Can a person without hands and legs sin? ஒருவேளை கை கால் இல்லாதவர் பாவம் செய்ய முடியுமா? Because his eyes means throw. Even if you throw your eyes, hands, as long as you have the heart. The problem is external, not external. Plucking and all that. Problem is with the heart. We need a surgery in our heart, open heart surgery for our heart. பிரச்சனை என்னவென்று சொன்னால் வெளிப்புறமாக இல்லை, உள்ளார்ந்த நம்முடைய இருதயத்தில் தான் பிரச்சனை இருக்கிறது. So that's for purity should come from heart, not through external obedience. பரிசுத்தமானது இருதயத்திலிருந்து வர வேண்டும், வெளிப்புறமான கீழ்ப்படிதல் மூலமாக அல்ல. The third thing, the example Jesus is speaking from the Old Testament, it is verse 31 and 32 concerning divorce. மூன்றாவதாக விவாகத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். And it says in the Old Testament, the Pharisees or these religious leaders says that if you have proper reason, then you can divorce. Not proper, even silly reasons also they allowed divorce in the Old Testament. ஒருவேளை பழைய ஏற்பாட்டிலே ஒரு நல்ல காரியம், ஒரு நல்ல ஒரு சரியான ஒரு தவறு இருக்கும் என்று சொன்னால் அவர்களை விவாகரத்து செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. In Jesus time, if a wife overcooks the food, Pharisees, they said that she is not cooking food properly, you can divorce her ஒருவேளை பழைய and marry somebody else. பரிசேயர் காலத்தில் ஒருவேளை சரியாக சாப்பாடு செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் கூட நீங்கள் விவாகரத்து செய்யலாம் என்று So சொல்லப்படுகிறது. for anything and everything, the Pharisees, these religious leaders of Jesus time, they allowed divorce. எல்லாவற்றுக்கும் விவாகரத்து அனுமதிக்கப்பட்டிருந்தது. But Jesus said that, for unreasonable cause, if you are abandoning your spouse, then you are committing sin. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், காரணமில்லாமல் தள்ளினாலும் கூட அது பாவம் என்று சொல்கிறார். So Jesus talks about the original intent and says that, not only literally you can, sometimes literally people divorce, but many of us in the heart we have divorced our spouses. ஒருவேளை வெளிப்புறமாக நாம் உண்மையாகவே விவாகரத்து செய்வதில்லை, ஆனால் இருதயத்தின் கூட நாம் விவாகரத்து செய்து விடுகிறோம். And sometimes you will be living in the same house without communication, without any contact. And he says that is as good as in the heart you have divorce. Maybe for literally for people outside you are living together, but for God you have already divorced. ஒருவேளை ஒரே வீட்டில் நாம் இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் ஒருவருக்கொருவர் பேசாமல் ஒருவருக்கொருவர் கவனிக்காமல் இருந்தாலும் கூட அது விவாகரத்து என்று சொல்லப்படுகிறது. So commitment is important. அர்ப்பணிப்பு தான் மிக முக்கியமாக இருக்கிறது. And says that we are just give up our rights and love each other, accept each other. That's what Jesus is telling in the disciples. ஒருவருக்கொருவர் பணிந்து ஒருவருக்கொருவர் அர்ப்பணித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். As time is going on, the fourth aspect of this is that Jesus is talking about, you can do it externally as well as internally. First is the false vows that you make, verses 33 onwards. 33ஆம் வசனத்திலிருந்து பொய்யாணைகளை குறித்து இங்கே நாம் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். He says false vows. Verse 30 says, you shall not make false vows, but should fulfill the vows to the Lord. Verse 33. 33ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் பொய்யானை இடாமல் உன் ஆணைகள் கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். I have a question. Hello. Why you make aane, vows? Or you like pay vows? Then what else? Promise? I promise. கர்த்தரான ப்ராமிஸ் பண்ணுறேன், என்னோட ஹஸ்பண்டான ப்ராமிஸ் பண்ணுறேன். ஓகே, why do we make promise or vows? ஏன் நாம் பொய் ஆணையிடுகிறோம், பொய் சத்தியம் பண்ணுகிறோம்? Why? What was the purpose? Okay, so we want to establish that we will do this. ஒரு காரியத்தை நிரூபிக்கிறது. So we want to establish that we will do it. எப்படியா இந்த காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்காக நாம் இதை செய்கிறோம். Or we want to impress people that we are going to do it. அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, அவர்கள் நம்ப வேண்டும் என்று சொல்வதற்காக நாம் அதை செய்கிறோம். Yeah, we all in the name of God many times we take vows, right? அநேக வேளைகளிலே தேவனுடைய பெயரை நாம் சத்தியம் பண்ணுகிறோம். And Muslim friends, they say inshallah, means
No, we know that we always we say that, but do we really mean it? That's the question. முஸ்லிம்கள் ஈசா அல்லாஹ் என்று சொல்லுகிறோம். இப்படியே உண்மையாகவே அதை நாம் கடைபிடிக்கிறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கிறோம். So we vow in one way, but most of the times, 99% of the times, you don't pay the vows. It is only to impress and tell people, make it known to the people that you will do something. You want to just communicate this. அநேக வேளைகளில் நாம் அநேகருக்கு வாக்கு கொடுக்கிறோம், ஆனால் அந்த வாக்கில் இருந்து நாம் தவறுகிறோம். So many times we make vows not to fulfill it. அநேக வேளைகளில் நாம் பொய்யாணையிடுகிறோம், ஆனால் அதை நிறைவேற்றுவதற்காக அல்ல. So Jesus is saying that don't be untruthful. Being truthful is important than paying vows and saying all those things. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உண்மையாய் இருப்பதுதான் முக்கியம், மற்றவர்களுக்கு வாக்கும் பண்ணுவது அல்லது பொய்யாணையிடுவது முக்கியம் அல்ல. So you don't have to impress people, but let your yes be yes and no be no. நீங்கள் மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக செய்யாமல் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள், ஆம் என்றால் ஆம் என்று சொல்லுங்கள். So that is the mark of a true disciple or the character of a true disciple. அதுதான் உண்மையான சீசனுடைய செயல்களும் குணநலங்களாக இருக்கிறது. And the fifth area, verse 38 to 42, is concerning retaliation. ஐந்தாவதாக 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரை ஒப்புரவாகுதலை குறித்துகிறது. Retaliation, he says eye for eye and for tooth for tooth. So he says you retaliate. If somebody is doing something for you, you take the revenge. பதிலுக்கு பதில் செய்யாமல் இருப்பதை குறித்து சொல்லப்படுகிறது. Of course, in the Old Testament there was justice, system of justice was there. Eye for eye and tooth for tooth. That was established in the Old Testament in the proper justice system. பழைய ஏற்பாட்டிலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற முறை இருக்கப்பட்டு இருந்தது. But sometimes our tendency is to go beyond what is allowed for us. ஆனால் நாம் செய்யக்கூடாத காரியங்களை நாம் செய்கிறோம். It says if somebody is saying one word, we want to say 5 words against them. ஒருத்தர் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு பதிலாக நாம் அஞ்சு வார்த்தைகளை சொல்லுகிறோம். So that is not equal. That is not eye for eye and tooth for tooth. For one eye we take 10 eyes. So it says, so we go beyond the measure or the limit of what God has allowed. அது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லல்ல, தேவன் நம்ம அனுமதிக்கப்பட்டிருக்கிறதை விட மேலாக நாம் செய்ய முயற்சிக்கிறோம். But Jesus says, as a true disciple, your character is that you don't retaliate at all. உண்மையான சீசன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பதிலுக்கு பதில் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். So he says somebody is on your right cheek, hitting your right cheek, show him the other. ஒருவேளை யாராவனுடைய வலது கன்னத்தில் அறைந்தால் நீங்கள் மற்றொரு கன்னத்தையும் நீங்கள். So he says somebody, that is a personal insult, because actually if I want to hit him on the left or right, which one is that? Slap you on your right cheek. So I cannot slap him on the right cheek. If I slap him, it is on the left cheek, right? And if I slap on the right cheek means like this, that is an insult in the first century. ஒருவேளை தவறாக அவர்கள் அடிப்போம் என்று சொன்னால் அதை அவர்களை அனுமதிக்கிறதாக இருக்க வேண்டும். So it's not really you are hitting, but it is an insult like this. You are hitting somebody. It's an insult, personal insult. இப்படியாக அடிப்பது அவர்களை அவமதிக்கிறதாக இருக்கிறது. And he says, and he goes on telling us that if somebody is taking anything from you by force, give him. ஒருவேளை நீ உங்களிடம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கொண்ட விரும்பினால் அதை கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார். By force they want to take your shirt. He says give him the shawl. Where in a cool time you give him the jacket also. He is asking for a shirt. You give him the jacket also. ஒருவேளை உன்னுடைய வஸ்திரத்தை அவர்கள் கேட்டால் அதை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. So this is not voluntary, but by somebody is forcing you as a disciple of Jesus Christ. He says give him the next one also. ஒருவேளை உன்னிடத்திலே கட்டாயப்படுத்தி கேட்டினால் அதை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And we know that the Jewish were under the Roman rule, and a Roman citizen can demand a Jew to go with him for 1 mile. That was customary. It was forced upon the Jews. உங்களை வழக்காடி 1 மைல் தூரம் உங்களோடு கூட வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவர்களோடு கூட 2 மைல் தூரம் போங்கள் என்று சொல்லப்படுகிறது. Because the Romans have occupied the Jewish territory and they were enforcing their laws upon them, and says a Roman citizen is carrying something, he can, if he is meeting a Jew, he said that carry my weight for 1 mile, because that was allowed or that was forced upon them. और
ரோம சாம்ராஜ்யத்திலே யூதர்கள் எதையாவது ஒன்று கேட்டால் அது அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லிதான ஒரு முறை இருந்தது. So Jesus said, He's asking you to come with you for 1 mile. Go with Him the 2 miles. Go the extra mile. இயேசு கிறிஸ்து ஒருவேளை 1 மைல் தூரம் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் 2 மைல் தூரம் போங்கள் என்று So சொல்கிறார். Jesus, He says there is no place for hatred, but there is love is important here. நீங்கள் வெறுக்கிறதுக்கு இங்கு இடமில்லை, மாறாக அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார். So justice is important. He talks about that, and that's verse 43 onwards. There is no place for hatred, but love is important. இங்கே 43ஆம் வசனத்தில் இருந்து நாம் அவர்களுக்கு விரோதமாக செய்வதற்கு இங்கே இடமில்லை, நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார். So Jesus said that, you heard about you need to love your neighbor. But Jesus is going the extra mile, saying that not only love your neighbor, but love your enemy as well. உன்னுடைய அடுத்தவனையும் சிநேகியுங்கள், உங்களுடைய சத்துருவையும் நீங்கள் சிநேகியுங்கள் என்று சொல்கிறார். So a true disciple must not do anything to impress people, but he must do everything to please his Savior, Lord Jesus Christ. உண்மையான சீசன் வெளிப்புறமாக சந்தோஷப்படுவதற்காக செய்யாமல் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படியாக செய்ய வேண்டும். So when we do something, we must always think that we are not doing this to please so and so, whether it is work or family or anything that we do, but we are doing it as unto the Lord. நாம் எதை செய்தாலும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமல்லாமல் தேவனை நாம் பிரதிபலிக்கிறோம் என்று சொல்லி நாம் செய்ய வேண்டும். Are we able to do this as Jesus said? இயேசு கிறிஸ்துவை சொன்ன மாதிரி நாம் செய்ய முடிகிறதா? We know it's very difficult. நாம் எல்லோருக்கும் தெரியும் அது மிகவும் கடினமானது ஒன்று என்று. But Jesus has given us the model. So Jesus has shown it by his own life example. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக அவர் செய்து காட்டி போயிருக்கிறார். So the last thing, the holiness is to act like the lawgiver. கடைசியாக பரிசுத்தம் என்பது கட்டளை வழங்குகிறதை போல் செயல்படுவது. So Jesus not only he loved his neighbor or his friends, but he loved his enemies. அவர் மற்றும் அவருடைய சிநேகிகளை மட்டும் சிநேகிக்காமல் அவருடைய சத்துருவையும் இயேசு கிறிஸ்து சிநேகித்தார். Jesus said, loving your friend or neighbor, good people, loving good people is very easy for anybody. It's not necessarily you need to be a true disciple of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவேளை உனக்கு அறிந்தவர்களையும் உன்னை சிநேகிக்கிறவர்களையும் நீங்கள் சிநேகிப்பதிலே எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிறார். So he says even the tax collectors, the other people, the people of the world, they do this. மற்றும் வரி வசூலிப்பவர்களும் அடுத்தவர்களும் இதையே தான் அவர்களும் செய்கிறார்கள். So he says if you greet only your brothers, what more are you doing than the other people? ஒருவேளை உங்களை சகோதரரையே நீங்கள் வாழ்த்துவீர்கள் என்று சொன்னால் நீங்களும் அவர்களுக்கும் உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? Jesus says, do not even the Gentiles do the same? இதே போன்று தான் Verse 47 last. இதே போன்று உங்களை Do the Gentiles also do the same? ஆயக்காரரும் அப்படிதான் செய்கிறார்கள். So therefore, verse 48, therefore you be perfect as your heavenly Father is perfect. ஆகையால் 48ஆம் வசனம் சொல்வது, ஆகையால் பரலோகத்திற்குள்ள உங்கள் பிதா பரிபூர்ண சற்குணனா இருக்கிறது போல நீங்களும் சற்குணரா இருக்க கடவீர்கள் என்று சொல்கிறார். Friends, as I wind up here, holiness is not flawlessness, but an aspiration to be like Christ. பரிசுத்தம் என்பது குறைபாடு அற்றதல்ல, மாறாக கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும் என்ற ஆசை. So Jesus, he loved the enemies and he gave his life for his enemies. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சத்துருக்களை சிநேகித்தார், அவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்தார். So that is the perfection. So it's the heavenly Father, he loves everybody. He does not discriminate people based on anything. பரலோகத்தின் தேவன் எல்லாரையும் ஒரே நோக்கத்தோடு அன்பு கூறுகிறார், யாருக்குமே அவர் பட்சபாதம் பார்ப்பதில்லை. And he causes sun to rise to the evil people as well as the good people. He gives rain for the evil people as well as for the good people. அவர்களுக்கு நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதைக்க பண்ணுகிறார். So he says, God, our heavenly Father, he does not discriminate in the act of goodness and justice. பரலோகத்தின் தேவன் மற்றவர்களுக்கும் நமக்கும் எந்த விதமான குறையில்லாமலும் நீதியாக நேர்மையாக செய்கிறார். So he says we should not discriminate people based on their caste, color, religion and their education, family, on whatever. We are not supposed to discriminate people. ஒருவேளை மதத்தை குறித்தோ நம்முடைய எல்லாவுடைய வசதிகளை குறித்தோ ஒருவருக்கொருவர் பட்சபாதம் காட்டாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். So our master, he is perfect that he does not discriminate in the act of goodness, in the kindness that he does to people.
நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய எஜமான் எப்படி பட்சபாதம் இல்லாமல் இருக்கிறாரோ அப்படியும் நாமும் இருக்க வேண்டும். And Jesus said that, we know that Romans chapter 13 verse 8 to 10, we know the verse says that love is, today somebody has memory verse said, love is the fulfillment of the law. ரோமர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, அன்புதான் இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளை நிறைவேற்றுவதாக இருக்கிறது. Chapter 13 verse 8 to 10. Chapter 13. Let's read that. 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 இலிருந்து 10 வரை. Let's read that. ரோமர் 13 8 10. So all the Old Testament is summarized into one word, that is love. Love God, love your neighbor. பழைய ஏற்பாட்டு முழுவதும் ஒரே ஒரு வார்த்தை என்று சொன்னால் தேவனை நேசியுங்கள், உம்முடைய சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. So if you love your neighbor, then you will not do anything that is against them. நீ உம்முடைய சத்துருக்களை சிநேகித்தால் அவர்களுக்கு விரோதமாக நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டீர்கள். So as I finish here, there's a pastor, the pastor's name is Pastor Peter. He was a Baptist pastor who lived in Pennsylvania. ஒரு போதகர் இருந்தார், அவருடைய பெயர் பீட்டர். அவர் பென்சில்வேனியா என்ற தேசத்தில் இருந்தார். So that was Pennsylvania in America, and he lived during the American Revolution. அவர் அமெரிக்க தேசத்திலே அமெரிக்கனுடைய அந்த போராட்டங்களிலே அவர் இருந்தார். So he enjoyed the friendship with George Washington, who was the governor, who was the chief of that time. He was, okay. அவனுடைய கவர்னரோட கூட மிகவும் நெருங்கிய உறவு கொண்டிருந்தார். Or he was the commander, George Washington was the commander in chief during that revolution time. அவர் அந்த காலகட்டத்திலே அவர்தான் மிக சிறந்த ஒரு தலைவராக காணப்பட்டார். And this pastor, he has walked 70 miles, that means about 120 kilometers. He walked on foot to Philadelphia for one purpose. இந்த போதகர் 70 மைல் தூரம் நடந்து போனார் ஒரே ஒரு காரணத்திற்காக. And he went to plead for his neighbor. His neighbor's name was Michael Whitman, was his neighbor's name. அவருடைய அண்ட வீட்டுக்காரர் மைக்கேல் நிக்மேன் என்ற ஒரு மனிதன் அங்கே இருந்தார். And his neighbor was arrested for treason and he was sentenced to death and he was waiting in prison. அவருடைய அண்டை வீட்டுக்காரர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரை அந்த சிறையில் அடைக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. So this pastor Peter, he walked 70 miles and he met George Washington, who was the commander in chief. இந்த 70 மைல் தூரம் நடந்து ஜார்ஜ் வாஷிங்டன் என்ற மனிதனை சந்தித்து, and he said that you need to give pardon. You need to pardon my neighbor. அவருக்கு எப்படியாவது என்னுடைய நண்பனை நீர் விடுவிக்க வேண்டும், அவரை ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி அவருக்காக பரிதபித்து பேசினார். And George Washington, he said that, General George Washington said, I cannot grant the life for your friend. ஜெனரல் வாஷிங்டன் இப்படியாக சொன்னார், நான் அவரை விடுவிக்க முடியாது என்று சொன்னார். For your friend this man. உன்னுடைய நண்பனை நான் விடுவிக்க முடியாது என்று சொன்னார். And Pastor Peter said, my friend, no, he is the bitterest enemy that I have. இப்படியாக போதகர் சொன்னார், எனக்கு மிகவும் மோசமான எதிரி, என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் மோசமான எதிரி இவர்தான் என்று சொன்னார். He was this neighbor and always he fought with this pastor all the times and create unnecessary problems for this pastor. இந்த பாஸ்டருடைய அண்ட வீட்டுக்காரர் இவர்கள் எப்பொழுதுமே சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். And then Washington said, what? You have walked 70 miles to save your enemy? அவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்த 70 மைல் தூரம் நீர் நடந்து வந்து உம்முடைய எதிரியாளியை நீர் பாதுகாக்க போகிறா அல்லது விடுவிக்கிறதுக்காக நீர் வந்தீர் என்று சொல்லி கேட்டார். Then he said, I understand what you do right now. So he says he was doing something very scriptural. So he understood this. George Washington understood that. அந்த ஜார்ஜ் வாஷிங்டன் இப்படியா புரிந்தது, வேதத்தினுடைய வசனங்கள் மூலமாக இவர் எதை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி புரிந்து கொண்டார். So and he said, I will grant him pardon, and he did release him from the prison. அவரை நான் மன்னித்து நான் விடுவிக்கிறேன் என்று சொன்னார். And Pastor Peter took
his neighbor home, no longer as an enemy, but as a friend. பாஸ்டர் பீட்டர் அவருடைய வீட்டுக்கு அழைத்து சென்று மீண்டுமாக சத்ருவாக அல்ல, தன்னுடைய நண்பனாக அவரை அழைத்து சென்றார். Just one act, 70 miles walking for his neighbor, but he is the greatest enemy, has won him and made him his great friend. ஒரே ஒரு நோக்கத்திற்காக 70 மைல் தூரம் சென்று தன்னுடைய சத்துருவை மீட்கும்படியாக சென்று தன்னுடைய நண்பனாக அவர் மாற்றிக்கொண்டார். So that's the kind of act we talk about, It's not doing things externally, but doing things from the heart. அந்த வெளிப்புறமாக நாம் செய்கிற காரியங்கள் அல்ல, உள்ளார்ந்த எண்ணங்களோடு உள்ளார்ந்த குணங்களோடு செய்கிற காரியங்கள் மிக முக்கியமாக இருக்கிறது. Okay, as I finish here, maybe this area for application. Maybe identify an area where you fall short of the righteousness of God, holiness of God today. நீங்கள் கர்த்தரின் பரிசுத்தத்தை இழக்கும் ஒரு பகுதியை கண்டிருந்து கிறிஸ்து போல இருக்க முடிவு செய்யுங்கள். Okay, maybe it's problem with anger, problem with unrestrained desire that you have. You can think about what is your life. ஒருவேளை காரணமில்லாத கோபம் இப்படியா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தான் யோசித்து பாருங்கள். Or you are not able to reconcile with somebody, maybe in your family, with your friends, family members. I don't know what's the struggle that you have in the aspect of righteousness and holiness today. ஒருவேளை உங்களுடைய குடும்ப நபர்களோடு கூட நீங்கள் ஒப்புரவாகாமல் இருக்கிற அநேக செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், எனக்கு தெரியாது, நீங்கள் யோசித்து பாருங்கள். Or you are a person who is making unnecessary vows, or you have revenge in your heart today. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே காரணமில்லாமல் தேவையில்லாமல் ஆணையிட்டு அல்லது நம்பிக்கையிட்டு இருக்கிற அநேக ஜனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். Or you hate some people, you have hatred. ஒருவேளை நீங்கள் அநேகரை நீங்கள் வெறுக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில வெறுக்கிற ஜனங்கள் அநேகர் இருக்கலாம். Or in the aspect of holiness we talked about, all this aspect. I don't know what is that. Maybe nowadays cell phone is causing so much of unholiness for us. Maybe cell phone is causing you to be unrighteous and unholy. ஒருவேளை நம்முடைய கையில் இருக்கிறதான நம்மிடம் இருக்கிறதான தொலைபேசி ஒருவேளை பரிசுத்தமாக இல்லாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கலாம். So whatever is there, identify that area that you fall short of the holiness of God. ஒரு எந்த பகுதியினுடைய வாழ்க்கையில நம் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறோம் என்று சொல்லி அறிந்து அதை தேவனிடத்தில் நாம் ஒப்புவிப்போம். So decide, I want to be like Christ. Not only that I do externally, but from my heart. I want to be a person of genuinity. From the heart I want to be genuine before God. இயேசு கிறிஸ்துவை போல நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வெளிப்புறகாரமாக மட்டுமல்ல உள்ளார்ந்ததாக இயேசு கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானிப்போம். May the Lord bless us. Thank you. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.